காற்று சுழற்சியானது சற்றே வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிவிட்டதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது எப்போது எங்கே மழை தரும் என்று வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முதலில் பார்த்து விடுவோம். இங்கே பாருங்க, 17ஆம் தேதி அதாவது நாளை எந்தெந்த மாநிலத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் என்று பார்க்கும் பொழுது சென்னைக்கு அருகே உள்ள செங்கல்பட்டு, பிறகு விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை இந்த 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக சற்றே வீரியம் குறைந்த மழை எங்கே இருக்கும் என்று பார்க்கும் பொழுது மஞ்சள் அலர்ட் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் இது போன்ற பகுதிகளுக்கு மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நாளை. சரி, புதன்கிழமை அதாவது 18ஆம் தேதி ஆரஞ்சு அலர்ட் எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்று பார்க்கும் பொழுது கடலூர், விழுப்புரம், அப்படியே பக்கத்தில் புதுச்சேரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் வசிப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நாளை மழை இருக்கலாம், ஆனால் நாளையை காட்டிலும் புதன்கிழமை அதாவது நாளை மறுநாள் மழையின் வீரியம் அதிகமாக இருக்கும். சென்னை வாசிகள் பெரும்பாலும் இப்போ தமிழகத்தில் பல இடங்களில் ஏற்கனவே வந்து போன ஒரு புயல், பிறகு ஏற்கனவே வந்து போன மழை, இதன் காரணமாக பல இடங்களில் ஏரிகள், குளங்கள்லாம் முழுமையாக நீர் இருக்கிறது. பல இடங்களில் முக்கால்வாசியை தாண்டி விட்டது. இன்னும் அதிகமாக மழை வந்தால் சாலைகளில் தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமில்லை, வெள்ளம் அதிகமாக செல்ல வாய்ப்பு இருக்கிறது. தண்ணீர்லாம் திறந்து விடுவாங்க. அதனால்தான் இந்த மழையானது முக்கியத்துவம் பெறுகிறது, ஏற்கனவே வந்த 2 அதிக மழையின் காரணமாக. சரி, புதன்கிழமை ஆரஞ்சு அலர்ட் எங்கன்னு பார்த்துட்டோம். அதற்கு அடுத்தபடியாக மஞ்சள் அலர்ட் ராணிப்பேட்டை, வெள்ளூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், பக்கத்தில் அரியலூர், மயிலாடுதுறை இது போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு 18ஆம் தேதி. 19ஆம் தேதி ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல. இப்போ நாம் செயற்கைக்கோள் என்ன காண்பிக்கிறது என்று பார்த்து விடுவோம். இங்கே பாருங்கள், இப்போது காற்று அழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கிறதா தகவல் சொல்கிறாங்கல்ல, அது எந்த இடத்துல தற்பொழுது நிலை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலை கொண்டுள்ளது. இது எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது என்று பார்த்தீர்களாயின் அப்படியே தமிழக கடற்கரை பகுதியை நோக்கி வருகிறது. 2 டவுட் இருந்தது, நாகப்பட்டினம் சைடு போதா அல்லது சென்னை சைடு வருதா அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் அந்த வரைபடத்தை சற்றே ஓட்டி பார்த்து விட்டால் நமக்கு தெரியும். திங்கட்கிழமையில் நாம் இங்கே இருக்கோம். செவ்வாய்க்கிழமை நாளை காலை நாகப்பட்டினம் பக்கத்தில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கே பாருங்கள், சற்றே ஜூம் பண்ணலாமா? இங்கே பார்த்தீங்களா, நாகப்பட்டினம் சைடு முதல்ல மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புதுச்சேரியிலிருந்தே குறிப்பாக புதுச்சேரி, நெய்வேலி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை போன்ற பகுதிகளுக்கு மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதல்ல இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக செவ்வாய்க்கிழமை காலை மழை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. திங்கட்கிழமை இரவுலேருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம், ஆங்காங்கே தானே மழை பெய்கிறது. சரி, சற்றே ஓட்டி பார்ப்போமா? செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி நிலவரப்படி பாருங்கள், அதே பகுதி தான். இங்கே பாருங்கள், இந்த ராமநாதபுரத்துலேயும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அம்மன் சத்திரம், பட்டுக்கோட்டை, வேதாரண்யம், மன்னார்குடி, நாகப்பட்டினம் இது போன்ற பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, இப்போது சென்னை பக்கத்தில் எப்போன்னு பார்ப்போம். சென்னைக்கே ஓரளவு ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. நாளைக்கே சென்னையில் ஆங்காங்கே நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் வானிலை ஆய்வு மையம் சொன்னது போல் செயற்கைக்கோளும் அதைத்தான் காட்டுகிறது. நாளை மறுநாள் எப்படி இருக்குது பார்ப்போமா? புதன்கிழமை அதாவது 18ஆம் தேதி 12 மணி நிலவரப்படி மற்ற பகுதிகள், அதாவது இந்த நாகப்பட்டினம் பகுதிகளில் பெருசாக இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே பாருங்கள், அதை காட்டிலும் சென்னை பகுதிகளில் மழை ஆரம்பிக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. இங்கே பாருங்கள், இது 18ஆம் தேதி புதன்கிழமை. இன்னும் சற்றே ஓட்டி பார்ப்போமா? புதன்கிழமை மதியம் 3 மணி நிலவரப்படி சென்னையில் காட்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை உங்களால் பார்க்க முடிகிறதா? இங்கே பாருங்கள், காட்சிகள் சென்னையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புதன்கிழமை இந்த பகுதியே, அதாவது இந்த கடலோர பகுதியே அதிகமாக மழை இருக்கும் என்று தெரிகிறது. புதன்கிழமை இரவு 7 மணி வாக்கிலும் தமிழக கடற்கரை பகுதிகளில் மழை அதிகம் இருப்பதாகவே தெரிகிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து நீங்கள் நாகப்பட்டினம் வரைக்குமே சொல்லலாங்க, அந்த மழைக்கான அறிகுறி புதன்கிழமை தென்படுகிறது.
வியாழக்கிழமை என்றால் படிப்படியாக மழை குறைகிறது, இருந்தாலும் ஆங்காங்கே மழை இருக்கும் என்று தெரிகிறது. சென்னையை பொறுத்தவரை வியாழனாகட்டும் வெள்ளியாகட்டும், வெள்ளிக்கிழமை சில நேரங்களில் மழை இருக்காது, சில நேரங்களில் லேசான மழை இருக்கும் என்று காண்பிக்கிறது. ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அடுத்த 4 நாட்களுக்கு ஆங்காங்கே மழை இருப்பது உறுதி. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கடலோர மாவட்டங்களில் அதிகமான மழை இருக்கும். நாளை சில மாவட்டங்களில் மழை இருக்கும். புதன்கிழமை சில மாவட்டங்களில் மழை இருக்கும். சென்னை வாசிகள் புதன்கிழமை சற்று மழை எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கும். மற்றபடி பெரிதாக பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. காரணம், இது புயல் கிடையாது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா என்பது நமக்கு தெரியாது. இப்போதைக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது. இது வலுப்பெற்றால் அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிவிட்டது என்று சொல்வார்கள். இப்போதைக்கு இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது. ஒரே கண்ணோட்டம் என்ன நமக்கு என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஏரி குளங்கள்லாம் முழுமையாக இருக்க நேரத்தில் எவ்வளவு மழையை தரும், இதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்குமா, தண்ணீர் ஓடுமா, தண்ணீர் எவ்வளவு திறந்து விடுவார்கள் என்ற கவலை மக்களுக்கு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழகம் முழுவதும் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கான அறிகுறி நன்கு தெரிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.